வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கொஞ்சம் கூட வளவளப்பு தன்மையே இல்லாமல் வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணலாம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு நான் 300 கிராம் வெண்டைக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். வெண்டைக்காய் வந்து தண்ணியில் கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெண்டைக்காய் வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேன் காற்றுலையோ இல்லாட்டி வெயிலையோ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து நல்லா காய வச்சுருங்க. இந்த மாதிரி செய்கிறனால வந்து நம்ம சமைக்கும் போதில் வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து இல்லாமல் இருக்கும். அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 தக்காளி வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 4 பச்சை மிளகாய் வந்து நீல வாக்கில் வந்து நான் வந்து கீரி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1/4 முடி தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு. அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய். இதுதான் வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ பொரியல் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானோன்னு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் தான். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானோன்னா நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துடலாம். இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு வந்து நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள், கடுகு உளுந்தம் பருப்பு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். அது கூடயும் 4 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம், எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம 2 தக்காளி வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளியை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணும்போதுல வந்து நம்மளுக்கு இந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தக்காளி நல்லா சுருண்டு வதங்கிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் வெண்டைக்காய் பொரியல் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெண்டைக்காயும் சேர்த்தாச்சு. அப்புறம் நம்ம எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை வந்து கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்த அப்புறம் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து அப்பப்போ வந்து நீங்கள் இடையில வந்து கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம இதில் 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறோம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை வந்து கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து காய்க்கு தேவையான உப்பு வந்து தக்காளி வதங்கும் போதுலே சேர்த்துட்டேன். அதனால் வந்து அந்த உப்பே வந்து காய்க்கு வந்து போதும். காயை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ காய் வந்து நம்மளுக்கு வளவளப்பு தன்மை வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். அடுத்து நம்ம இதில் துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம்.
தேங்காவை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ நம்மளுக்கு தேங்காவும் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட வளவளப்பே இல்லாத வெண்டைக்காய் பொரியல் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை வந்து எங்களோட பகிர்ந்துக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.